ஆனால் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் தனக்கு எல்லாம் வேண்டும் என ஒரு அருள் பணியாளர் நினைத்து கொண்டு இருந்தார் என்றால் அந்த அருள் பணி வாழ்வு அர்த்தமற்றது. மாறாக அவருடைய மாற்று பண்பாட்டு வாழ்வு என்பது அவர் எளிய ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார் இயேசுவை போல என்பதை உணர்வதுதான். சற்று நினைத்து பார்ப்போம். 2 நாட்களுக்கு முன்பு நல்லடக்கம் செய்யப்பட்ட நீங்காத நினைவில் என்றும் வாழ இருக்கின்ற, நெஞ்சத்தில் வாழுகின்ற நம்முடைய திருத்தந்தை தன்னுடைய இறுதி விருப்ப ஆவணத்தில் கூட தன்னுடைய பெயருக்கு முன்னே திருத்தந்தை என்று போடுவதை விரும்பவில்லை. பிரான்சிஸ்கோஸ் என்று இருக்க வேண்டுமே அவர் விரும்பினார். இதை தவிர தன்னுடைய கல்லறையில் நான் சாதித்து விட்டேன் என்றோ பெரிதாக செய்து விட்டேன் என்றோ அவர் சொல்வதற்கு விரும்பவில்லை. தாழ்ச்சியும் எளிமையும் அவரிடம் இருந்தது. இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மாற்று பண்பாடு. இன்னொரு வகையில் நான் பார்க்க போனால், நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்காக வாழ்ந்தாலும் கூட ஒருவர் தனக்காகவே வாழ ஆசைப்படுகின்ற உலகத்தில் இன்றைய தியான பாடலில் பாடியது போல தெரியாத இடங்கள், அறியாத மக்கள் என்றாலும் எனக்கு கவலை இல்லை. எங்கு அனுப்பப்படுகிறோமோ அந்த மக்களுக்காக வாழ்வதற்கே ஒரு அருள் பணியாளர் இருக்கிறார். தனக்காக வாழ்வதற்கு அல்ல, பிறருக்காக ஆண்டவர் இயேசுவை போல வாழ்வதற்கு. இதுதான் மாற்று பண்பாடு. அப்படி என்றால் ஒரு அருள் பணியாளருக்கு மகிழ்ச்சி, அன்பு மக்களே, எங்கு அடங்கி இருக்கிறது? அவருடைய மகிழ்ச்சியின் அந்த ரகசியம் என்ன? எத்தனை ஆண்டு காலம் இத்தகைய மாற்று பண்பாட்டு வாழ்வு முறையில் வாழ்ந்தாலும் கூட, உலகம் அவரை கேள்விகள் பல எழுப்பினாலும் கூட, புரியாது விழித்தாலும் கூட, அந்த அருள் பணியாளர் மகிழ்ச்சியாக வாழ்வதன் அந்த ரகசியம் என்ன? முதன்மையாக நான் நினைக்கிறேன், அவர் கடவுளில் கொள்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை. கண்டிப்பாக நாம் எல்லாரும் கடவுளில் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் ஒரு அருள் பணி வாழ்வை தேர்வு செய்கின்றவர் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருப்பதை உணர்வதனால், முற்றிலும் தன்னை அவருக்கென கையளிப்பதனால் அந்த ஆண்டவரிடம் ஆழ்ந்த அன்பு கொள்ளாது இருக்க முடியாது. இந்த அன்புதான் ஆற்றல் தரும். இந்த அன்புதான் பணி செய்வதற்கு அவரை அழைத்து செல்லும். இந்த அன்புதான் அவரை ஆட்கொண்டே இருக்கும். பவுலடியார் சொல்வது போல, கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்ளுகிறது. எனவே ஆண்டவருடைய இந்த அன்பால் ஒரு அருள் பணியாளர் ஆட்கொள்ளப்பட்ட இருந்தால், இந்த அன்பை அவருக்கு ஆற்றல் தந்தால், இந்த அன்பை என்னுடைய பணிகளுக்கு ஆண்டவர் உடன் வருகிறார் என்று சொல்ல தோன்றினால், இந்த அன்பை உடன் வருகின்ற என்னுடைய சகோதர குருக்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் தந்தால், ஏற்றத்தாழ்வுகளை பாராது என்னுடைய மக்களோடு பழகச் செய்தால், செல்வந்தர் ஏழைகள் என்று பாராது, மாற்றுத்திறனாளிகள் என்று பாராது, மாற்று பாலினத்தார் என்று கூட எண்ண தோன்றாது, எல்லா மக்களோடும் பழகுகின்ற இயல்பான உணர்வை தரும் என்றால், அது கடவுள் அன்பு தருகின்ற பெருங்கொடை. யார் எங்கு பாகுபாடு காட்டுகிறார்களோ, இந்த அருள் பணியாளர் எங்கிருந்து வருகிறார், எந்த சாதியை சார்ந்தவர், எவ்விடத்தில் அவர் பயின்றவர் என்றெல்லாம் ஒரு அருள் பணியாளர் எண்ணினார் என்றால், அவர் கடவுளுடைய அன்பை தன்னுடைய உள்ளத்தில் இன்னும் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த பங்கிற்கு அனுப்பினால்தான், எனக்கு இந்த ஒரு பணியை தந்தால்தான், எனக்கு கல்வி நிறுவனங்களில் இடம் தந்தால்தான் என்று ஒரு அருள் பணியாளர் தன்னலத்தோடு நிபந்தனைகளை இட தொடங்கினார் என்றால், அவர் கடவுளுடைய அன்பை கண்டுகொண்டவர் அல்ல. மக்கள் நடுவில் அனுப்பப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் மக்களை பிளவுபடுத்தினார் என்றால், தனக்கென ஒரு குழுவை வைத்துக் கொண்டு பங்கை வழிநடத்தினார் என்றால், தன் விருப்பத்திற்காக அவர் சிலரை இணைத்துக் கொண்டார் என்றால், தன்னுடைய அதிகாரம் மட்டுமே உயர்ந்தது என்று மக்களை கலந்து ஆலோசிக்காமல் இருந்தால், மக்களோடு இணைந்து சிந்திக்காமல் இருந்தால், அன்பியங்களில் மக்களோடு தரையிலே கூட அமர்வதற்கு மனம் இல்லை என்றால், அங்கு செயல்படுகிற இயக்கங்களிலும் திருத்தூத களங்களிலும் பங்கேற்க அவருக்கு விருப்பம் இல்லை என்றால், அங்கிருக்கின்ற சிறாரை தன்னுடைய பிள்ளைகளைப் போல கனிவோடு நடத்த முடியவில்லை என்றால், அங்குள்ள இளைஞர்களுடைய கனவுகளை தன்னால் இயன்ற வரைக்கும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், வழிகாட்ட முடியவில்லை என்றால், அவர் ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய வாழ்வில் கண்டுகொண்டவளே இல்லை. இதை கண்டுகொண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே மகிழ்ச்சியின் முதல் ரகசியம் என்பது இதுதான். ஆண்டவருடைய அன்பை கண்டுகொண்ட இயேசுவை போல, அந்த ஆண்டவரோடு இணைந்திருந்த இயேசுவை போல,
எல்லா நாளிலும் கடவுளுக்கென ஒரு நேரத்தை தந்து அதிலே தன்னை இழந்து கொண்ட இயேசுவை போல, அதில் தன்னுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து என்ன செய்ய வேண்டும் என இறை திருவுளத்தை கேட்டறிந்த இயேசுவை போல, அதுதான் ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வின் மகிழ்ச்சியின் பின்புலம் என நான் நினைக்கின்றேன். இரண்டாவது, ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வின் மகிழ்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது? அவர் ஒரு இறைவேண்டலின் மனிதராக, கடவுளின் மனிதராக இருப்பதில் அடங்கி இருக்கிறார். பலவீனர்கள், தவறிவிடுகின்றவர்கள், பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் மடலில் 4ஆம் அத்தியாயம் 7வது இறை சொற்றொடரில் சொல்லுவது போல, உடைந்து விடுகின்ற மண் பாட்டங்களை போன்றவர்கள் நாங்கள். ஆனால் இந்த மண்பாட்டங்களில் தான் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை செல்வமாக நிறைத்து தந்திருக்கிறார். பிரிதொரு இடத்தில் சொல்லுவார், உங்களில் உயர் குலத்தோர் எத்தனை பேர், ஞானிகள் எத்தனை பேர், ஆற்றல் உள்ளவர்கள் எத்தனை பேர். ஆனால் மண்பாட்டத்தை போல உடைந்து விடுகின்ற தன்மை உள்ள பாவிகள், பலவீனர்கள், இவர்களையே கடவுள் தேர்ந்து கொள்கிறார். எனவே இத்தகைய ஒரு பலவீனத்தை உணர்கின்ற அருள் பணியாளர், தான் இயல்பிலே வீழ்ந்துவிட முடியும் என்று தன்னுடைய இயலாமை உணர்கின்ற ஒரு அருள் பணியாளர், தவறு செய்வது தன்னுடைய இயல்பில் இருக்கிறது என கவனமாக இருக்கின்ற ஒரு அருள் பணியாளர், தன்னை கடவுளிடம் அன்றாடம் கையளிக்க முடியும் என்றால், கடமைக்காக அருள் அடையாளங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பதை விட அந்த அருள் அடையாளங்களை பொருளுள்ள விதத்தில் கொண்டாட முடியும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை அன்றாடம் வாசிக்கின்ற ஆர்வம் இருக்கும் என்றால், அவர் எந்த வாக்குறுதியை திருத்தொண்டராக மாறுகின்ற பொழுது, நான் திருப்புகழ் மாலையை ஒவ்வொரு நாளும் சொல்வேன் என மக்களுக்கும் திரு அவைக்கும் நம்பிக்கை கொடுத்தாரே, அந்த வாக்குறுதியை இயன்றவரை அவரால் நிறைவேற்ற முடியும் என்றால் அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் நினைத்து பார்க்கிறேன், சிறிய குறுமடத்தில் இருக்கின்ற பொழுது அன்றைய அதிபராக இருந்தவர் நம்முடைய முன்னாள் ஆயர் லியோன் அவர்கள். சிறந்த ஆன்மீக தலைவர், எனக்கு தெரியும். அவருடைய பீடச்செருவனாக இருந்தவன், நான் கண்டு வளர்ந்தவன். குருமானவனாக இருக்கின்ற பொழுது அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கும், நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மக்களுக்கு முன்னே ஒரு முகத்தையும் உங்களுக்கென இன்னொரு முகத்தையும் கொண்டிராதங்கள். நோ டபுள் ஃபேஸ். அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். நேர்மையானவர்களாக, நான் ஒருவேளை கடவுளுக்கு முன்னே எப்படியும் இருந்துவிட்டு போகிறேன் என்று மாற்றி வைத்துவிட்டு மக்களுக்கு முன்னே ஜெப கொண்டாட்டத்தை நடத்துவதில் அர்த்தம் அல்ல. நற்செய்தி கொண்டாட்டங்களை அருமையாக ஒருவரால் நடத்த இயலும். ஆனால் ஆண்டவரோடு அவர் நேரம் செலவிடுகிறாரா? அந்நேரத்தில் தன்னுடைய மக்களுக்காக இறைவேண்டல் செய்கிறாரா? தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகிறாரா? மகிழ்ச்சி இயல்பாகவே பிறக்கும். கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை தொடரும். மூன்றாவது, அன்புமிக்கவர்களை, ஒரு அருள் பணியாளருடைய மகிழ்ச்சி என்பது அவர் செய்கின்ற பணியில் காட்டுகின்ற ஆர்வமும் அர்ப்பணமும். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய மறை மாவட்டத்தில் அனைத்து அல்லது அநேகமான அருள் பணியாளர்கள் மிக்க ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் பணி செய்வதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பிற மறை மாவட்டங்களைப் போல அல்ல. இங்கு விசேடமான பிரச்சனைகள் வரும். எதற்கும் அருள் பணியாளர்களை நாடி வருவார்கள். சிறிதும் பிரச்சனைகளாக கூட மாற முடியும். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலும் கூட தயங்காது அவர்களுக்கென தொடர்ந்து பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களை கண்டு நான் வியந்திருக்கிறேன். பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அவர்கள் துணிவாக நின்று இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற செயல் என்பதற்காக பல காயங்களை தாங்கி கொண்டதை கூட கண்டிருக்கிறேன். எனவே ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வில் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? அனுப்பப்பட்ட மக்கள் நடுவில் பணியாற்றுவதை அர்ப்பணமாக செய்வது, அதை ஆர்வமாக செய்வது. அது மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் என்று இல்லாது அது துறவற சபைக்கும் பொருந்தும். அது எங்கு பணி செய்தால், நான் எங்கு அனுப்பப்பட்டாலும், நான் விரும்பிய இடம் என்றாலும் விரும்பாத இடம் என்றாலும், விரும்புகின்ற நாடு என்றாலும் விரும்பாத நாட்டிற்கு என்னை அனுப்பினாலும், ஒரு மறைபரப்பு தளத்திற்கு அனுப்பினாலும், வசதி இல்லாத ஒரு பங்கிற்கு என்னை அனுப்பினாலும் மகிழ்வாக ஒரு அருள் பணியாளரால் வாழ முடியும். எப்பொழுது அவருக்கு அர்ப்பணம் இருக்கிறதோ,
ஆர்வம் இருக்கிறதோ, இந்த மக்கள் என்னுடைய மக்கள் இந்த உணர்வு இருக்கிறதோ, கடவுள் எனக்கு தந்த கொடை என்னை எண்ண தோன்றுகிறதோ, இந்த மக்களோடு உடன் இருப்பேன், வழி நடத்துவேன் என்ற எண்ண தோன்றுகிறதோ, இவர் மக்களுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, அது அரசியல் தேவை என்றாலும், சமூக தேவை என்றாலும், பொருளாதார பிரச்சனை என்றாலும் அவர்கள் உடன் இருந்து நான் வழி நடத்துவேன் என்று அர்ப்பணத்தோடு ஒரு அருள் பணியாளரால் பணியாற்ற முடியும் என்றால் மகிழ்ச்சி இயல்பாகவே பிறக்கும். நாம் மகிழ்ச்சியான அருள் பணியாளர்களா? மகிழ்ச்சியான அருள் பணியாளர்கள் என்றால் இன்னும் இதை போன்று பலர் நம்முடைய பங்குகளிலிருந்து வந்து கொண்டிருப்பார்கள் என நம்புகிறேன். எனவே இந்த மகிழ்ச்சிக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். அவருடைய அன்பை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வோம். அதே வேளையில் அந்த ஆண்டவருடைய மனிதராக இந்த உலகத்திற்கு நாம் காட்சி தருவோம் நேர்மையாக. அதே வேளையில் நாம் செய்கின்ற பணிகளை அர்ப்பணத்தோடும் ஆர்வத்தோடும் செய்வோம். இந்த பணியை செய்து ஆண்டவருடைய சிலுவை